السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه. أما بعد. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தஹஜ்ஜுடைய தொழுகைக்காக எழுந்ததும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதிய ஒரு துஆ. இந்த துஆ மிகச்சிறந்த ஒரு துஆவாக இருக்கின்றது. இந்த துஆவை நாமும் ஓதுவோம். இந்த துஆவின் மூலமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய வாழ்க்கையில் பல மாற்றங்களை உண்டாக்குவான். சிறந்த நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கையை அல்லாஹ் நமக்கு தருவான். நாள் முழுதும் நிம்மதியான வாழ்க்கை கிடைக்கும். அதே போன்று கஷ்டங்கள் கவலைகள் அனைத்தும் நீங்கும். தொழிலிலே பரக்கத் அதிகரிக்கும். ஒவ்வொரு நாளும் இந்த துஆவை ஓதி நாம் ஆரம்பிப்போம். அப்படிப்பட்ட மிகச்சிறந்த ஒரு துஆவை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும். அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அல்லாஹ் உங்களுக்கும் வழங்குவான். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தஹஜ்ஜுடைய நேரம் எந்த அளவுக்கு சிறந்த நேரம் என்பதனை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல ஹதீஸ்களின் வாயிலாக நமக்கு அறிவித்திருக்கிறார்கள். அந்த அளவுக்கு சிறந்த நேரம் தான் இந்த தஹஜ்ஜுடைய நேரம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நீங்கள் அல்லாஹ்விடம் துஆக்கள் கேட்பதற்கு மிகச்சிறந்த நேரம் தஹஜ்ஜுடைய நேரம். அந்த நேரத்தில் துஆக்கள் ஏற்றுக்கொள்ளப்படும். அந்த நேரத்தில் அதிகமாக துஆக்களை கேளுங்கள். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தஹஜ்ஜுடைய தொழுகை இருக்கின்றதே, இதனை பற்றி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய போது, ஃபர்லான ஐவேளை தொழுகைக்கு பின்னால் இருக்கின்ற மிகச்சிறந்த தொழுகை தஹஜ்ஜுடைய தொழுகை என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் கூறுகின்றார்கள், தஹஜ்ஜுடைய தொழுகையை யார் தொடர்ச்சியாக தொழுது வருகிறாரோ அல்லாஹ் அவர்களுடைய முகத்திலே பிரகாசத்தை உண்டாக்குவான் என்பதாக இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த தஹஜ்ஜுடைய நேரம் மிகச்சிறந்த ஒரு நேரம். இந்த தஹஜ்ஜுடைய நேரத்தில் நாம் கேட்கக்கூடிய அனைத்து துஆக்களும் அல்லாஹ்விடத்திலே ஏற்றுக்கொள்ளப்படுகின்றது. அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா கீழ்வானுக்கு இறங்கி வரக்கூடிய நேரம் இந்த தஹஜ்ஜுடைய நேரம். அல்லாஹ் தன் அடியார்களை பார்த்து கேட்கின்றான், என்னை அழைக்கக்கூடியவர்கள் யாரும் இல்லையா? என்னை அழைக்கக்கூடியவர்களுக்கு பதில் வழங்க நான் காத்து கொண்டிருக்கின்றேன். என்னிடம் உதவி தேடுபவர்கள் யாரும் இல்லையா? என்னிடம் உதவி தேடுபவர்களுக்கு உதவி வழங்க நான் காத்து கொண்டிருக்கின்றேன். என்னிடம் ஆரோக்கியத்தை கேட்பவர்கள் யாரும் இல்லையா? என்னிடம் ஆரோக்கியத்தை கேட்பவர்களுக்கு ஆரோக்கியத்தை வழங்க நான் காத்து கொண்டிருக்கின்றேன் என்பதாக அல்லாஹ் கீழ்வானுக்கு வந்து கூறுவதாக அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, உங்களுடைய கஷ்டங்கள் கவலைகள் அனைத்தும் நீங்க வேண்டுமா? இந்த தஹஜ்ஜுடைய நேரத்தில் 2 ரக்காத் தொழுதுவிட்டு அல்லாஹ்விடம் கையேந்துங்கள். நிச்சயமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா உங்கள் கஷ்டங்கள் கவலைகள் அனைத்தையும் அல்லாஹ் நீக்குவான். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த தஹஜ்ஜுடைய தொழுகைக்காக எழுந்ததும் இந்த துஆவை ஓதுவார்கள். என்ன துஆ என்றால், அல்லாஹும்ம லக்கல் ஹம்து அன்த நூருஸ் ஸமாவாதி வல் அர்த் ومن فيهن ولك الحمد أنت قيم السماوات والأرض ومن فيهن ولك الحمد أنت الحق ووعدك حق وقولك حق ولقاؤك حق والجنة حق والنار حق والساعة حق
والنبيون حق ومحمد حق اللهم لك أسلمت وعليك توكلت وبك آمنت وإليك أنبت وبك خاصمت وإليك حاكمت فاغفر لي ما قدمت وما أخرت وما أسررت وما أعلنت أنت المقدم وأنت المؤخر لا إله إلا أنت என்று வரக்கூடிய இந்த துஆவை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதாவது தஹஜ்ஜுடைய நேரத்தில் எழுந்ததும் ஓதுவார்கள். மீண்டும் ஒரு முறை அந்த துஆவை ஓதுகின்றேன். அல்லாஹும்ம லக்கல் ஹம்து அன்த நூருஸ் ஸமாவாதி வல் அர்த் ومن فيهن ولك الحمد أنت قيم السماوات والأرض ومن فيهن ولك الحمد أنت الحق ووعدك حق وقولك حق ولقاؤك حق والجنة حق والنار حق والساعة حق والنبيون حق ومحمد حق اللهم لك أسلمت وعليك توكلت وبك آمنت وإليك أنبت وبك خاصمت وإليك حاكمت فاغفر لي ما قدمت وما أخرت وما أسررت وما أعلنت أنت المقدم وأنت المؤخر لا إله إلا أنت. இந்த துஆவினுடைய பொருளை பாருங்கள். இறைவா, உனக்கே புகழ் அனைத்தும், வானங்களுக்கும் பூமிக்கும் அவற்றுக்கு இடைப்பட்டவைகளுக்கும் நீயே ஒளியாவாய். உனக்கே புகழ் அனைத்தும், வானங்களையும் பூமியையும் அவற்றுக்கு இடைப்பட்டவைகளையும் நிர்வாகிப்பவன் நீயே. உனக்கே புகழ் அனைத்தும், நீயே உண்மையானவன். உனது வாக்குறுதி உண்மையானது, உன் சொல் உண்மையானது, உன்னை நாங்கள் சந்திப்பது உண்மையானது, சொர்க்கம் உண்மையானது, நரகம் உண்மையானது, உலக முடிவு நாளும் உண்மையானது, நபிமார்கள் உண்மையானவர்கள், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உண்மையானவர். இறைவா, உனக்கே கட்டுப்பட்டேன், உன் மீது நம்பிக்கை வைத்தேன், உன்னையே நம்பினேன், உன்னிடமே மீள்கிறேன், உன்னை கொண்டே வழக்குரைக்கிறேன், உன்னிடமே தீர்ப்பு கோருகிறேன். எனவே நான் முன் செய்தவைகளையும் பின் செய்யவிருப்பதையும் நான் இரகசியமாக செய்ததையும் நான் வெளிப்படையாக செய்ததையும் மன்னிப்பாயாக. நீயே முற்படுத்துபவன், நீயே பிற்படுத்துபவன், உன்னை தவிர வணக்கத்திற்குரியவன் வேறு யாரும் இல்லை என்று வரக்கூடிய இந்த துஆ புகாரி என்கின்ற நபிமொழி தொகுப்பு நூலிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. மிகச்சிறந்த இஸ்திக்ஃபாராகவும் இருக்கின்றது. அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு கேட்கக்கூடிய துஆவாகவும் இருக்கின்றது. நம்முடைய அனைத்து தேவைகளும் யார் இஸ்திக்ஃபார் அதிகமாக செய்கிறாரோ அவர்களுடைய மறைமுகமான தேவைகளை அல்லாஹ் பூர்த்தி செய்து தருகின்றான். அவர்களுடைய வாழ்க்கையில் உள்ள அனைத்து கஷ்டங்களையும் அல்லாஹ் நீக்குகின்றான். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாமும் தஹஜ்ஜுடைய நேரத்தில் எழுந்து இந்த துஆவை ஓதிவிட்டு தஹஜ்ஜுடைய தொழுகையை தொழுது அல்லாஹ்விடம் கையேந்துவோம். நிச்சயமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா சிறந்ததொரு வாழ்க்கையை நமக்கு அமைத்து தருவார்.